அவசரப்பட்டுட்டோமோ இல்லை மறுபடியும் வந்து பேசியிருந்தா இங்கேயே நீடிச்சிருக்கலாமோ அப்படிங்கிறேன். நான் இங்கே தான் நீடிச்சிருக்கேன், அதனால தான் இங்கே நிற்கிறேன். கொள்கை ரீதியாக தாவேகாவும் விசிகாவும் ஒன்றாக உள்ளதாக ஆதவ் அர்ஜுனா செய்தியாளர்கள் சந்திப்பில் தெரிவித்துள்ளார். நீங்கள் குருவாக ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய தலைவரை எதிர்த்து அரசு உங்களுக்கு உருவாகிறது. எங்களுக்கும் தலைவர் அவர்களுக்கும் கொள்கை அடைவில் எந்த விதமான எதிரெது துருவமே கிடையாது. எங்களுக்கும் வந்து மதவாதத்திற்கு எதிராக இருக்கும், சாதியவாதத்துக்கு ஆகும். எங்களுடைய கட்சி தலைவரும் சரி, தாவேக்கோட கட்சி சரி, அண்ணனும் சரி, ஒரே கருத்து ஒரே கொள்கையில் தான் நாங்கள் இருக்கிறோம். அதனால் எதிர் துருவம் இல்லை, ஒரே துருவத்தில் கொள்கை அடிப்படையில் பயணம் வந்து எப்பொழுதுமே ஒரு இடத்துல ஒற்றுமை பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதா வரக்கூடிய காலம்? இப்பயும் கொள்கை அடிப்படையில் இப்பயும் ஒற்றுமையாக தான் இருக்கும். அதாவது பொறுமையாக அவர் சொன்னதில் நிறைய பொருள் இருக்குது, அதை நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்க? ஒரு அறிவுரையை எடுத்துக்கிட்டு அதை செயலில் வந்து நான் கண்டிப்பாக காட்டுறேன். இல்லை அவசரப்பட்டுட்டோமோ இல்லை மறுபடியும் வந்து பேசியிருந்தா இங்கேயே நீடிச்சிருக்கலாமோ அப்படிங்கிறேன். நான் இங்கே தான் நீடிச்சிருக்கேன், அதனால தான் இங்கே நிற்கிறேன். நீங்கள் வந்து என்னுடைய ஆசான அவர் சொல்லியிருக்கிறீங்க, வாழ்த்துக்களை தெரிவிக்கிறதெல்லாம் சொல்லியிருக்கிறீங்க. பட் அதையும் தாண்டி பொலிட்டிக்கலாக பார்க்கும்போது நடிகர் விஜய் திமுகவை கடுமையாக விமர்சனம் பண்ணுறாரு. இந்த சூழ்நிலையில் அந்த அணியில் இருக்கக்கூடிய ஒரு தலைவரை நீங்கள் வந்து ஒரு ஆசானுங்கிற முறையில் ரொம்ப அரசியல் பேச வேண்டாம். இல்லை ரொம்ப அரசியல் பேச வேண்டாம். அவர் வந்து தமிழக அரசியலில் ஒரு புதிய அணுகுமுறையை தொடங்கி வைத்திருக்கிறார். பொதுவாக ஒரு கட்சியிலிருந்து விலகினாலோ அல்லது விலக்கி வைத்தாலோ அதை பகையாக கருதுகிற ஒரு பாரம்பரியம்தான் அரசியல் களத்தில் நீண்ட காலமாக இருந்து வருகிறது. ஆனால் ஆதவ் அர்ஜுன் அவர்கள் கட்சியை விட்டு வெளியேறக்கூடிய ஒரு சூழல் எழுந்த நிலையிலும் கூட அதை ஒரு பகையாக கருதவில்லை. வழிகள் இருந்தாலும் கூட அதை எதிராக நிறுத்தவில்லை. தான் இன்னொரு கட்சியில் போய் சேர்ந்து பொதுச் செயலாளர் பொறுப்பை ஏற்று செயல்படுகிற இந்த சூழலில் உங்களுடைய வாழ்த்தும் எனக்கு தேவை என்று என்னை தேடி இந்த அலுவலகத்தை தேடி வந்திருக்கிறார் என்பது தமிழக அரசியல் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு நாகரிகமாக நான் பார்க்கிறேன். கருத்தியல் ரீதியாக எவ்வளவு முரண்கள் இருந்தாலும் களத்தில் நாம் எதிரெதிர் துருவங்களில் நின்று செயல்படக்கூடிய நிலை இருந்தாலும் கூட இத்தகைய நட்புறவை பேணுவது ஒரு நாகரிகமான அணுகுமுறை. அந்த வகையிலே ஆதவ் அர்ஜுன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.